நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. யார் யாரையும் நம்பி இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் மொத்தமும் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து 2024 தனுசுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆயிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிறது தான் 2025 தனுசுக்கு. அதாவது உண்மை நிலை என்னங்கிறது புரிய வச்ச தருணம் 2025. எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டே இருந்தா உங்களுக்கு எவ்வளோதான் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கேள்வி கேட்கறது எப்படின்னா, தனுசு தனக்கு சாதகமான பதிலை மட்டுமே எதிர்பார்த்து தான் கேட்பாங்க. இந்த பதில் எனக்கு சொன்னா ஓகே, நீங்க உண்மை நிலைமையை சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது. இப்போ இவங்க இந்த தனுசு வந்து ஊர்பட்ட டேலண்ட்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. என்னால் எல்லாத்தையும் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நான் தான், அதெல்லாம் இல்லை. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ தனுசு புரிஞ்சு அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளார இப்போ தனுசு போவாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் அஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தனுசு ராசினியர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகுது? தனுசுக்கு வந்து 2024 அப்படின்னு பார்க்குறப்ப ராகு, நான் சொன்னேன்ல, ராகு செம்ம கேம் தனுசுக்கு தான் விளையாண்டுச்சு. 2024 எதெல்லாம் உண்மைன்னு நினச்சாங்களோ, ஒரு அது வந்து கடல் மண்ணில் வீடு கட்டுற மாதிரி தான் 2024 வந்து தனுசு இருந்திருப்பாங்க. யார் யாரையும் நம்பி இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் மொத்தமும் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து 2024 தனுசுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் ஆயிட்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிறது தான் 2025 தனுசுக்கு. அதாவது உண்மை நிலை என்னங்கிறது புரிய வச்ச தருணம் 2025. நமக்குள்ளார ஒரு உண்மை நிலை, ஒரு இன்னர் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா தனுசுங்கிறது குரு சம்மந்தப்பட்டதுங்கிறப்ப குரு உபதேசம் பண்ணும். ஆனால் தனக்கு ஒரு உபதேசத்தை யார் சொன்னாலும் தனுசு கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தே நோ தி ஆன்சருங்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியே இருந்திருப்பாங்க. ஏன்னா 2024 நிறைய அவங்களுக்கு வந்து வார்னிங்ஸ் வந்திருக்கும், எச்சரிக்கைகள் அதிகமாகவே உண்டு அவங்களுக்கு. 2024 எச்சரிக்கை இருந்து அந்த எச்சரிக்கையை வந்து ராகு கேட்கவே விட்டுருக்காது. யார் பார்க்க போகிறா, நமக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுலையே தான் ஓட வச்சுருந்துருக்கும். 2025 யார் பார்த்தாங்க, அவங்களோட உண்மை வெளிச்சத்துக்கு வந்த தருணம். இப்போ தனுசே தவறு செஞ்சுருந்தாலும் தனுஷோடைய தவறுகள் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இது இவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இனி இது இவங்க மாற்றத்துக்கு வந்து தான் ஆகணும். அதாவது இந்த சோல் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆன்மா விரிவடையக்கூடிய வருடம் தான் வந்து இவங்களுக்கு 2026 தனுசுக்கு. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப லாஜிக் பார்க்கக்கூடியவங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடியவங்க,
எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கேள்வி கேட்குறது எப்படின்னா, தனுசு தனக்கு சாதகமான பதிலை மட்டுமே எதிர்பார்த்து தான் கேட்பாங்க. இந்த ஓகே. பதில் எனக்கு சொன்னால் ஓகே, நீங்கள் உண்மை நிலைமையை சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த உண்மை நிலையை புரிய வச்ச தருணம் 2025 அப்படிங்கிறப்போ 2024 எல்லாம் பொய்யான குருக்கள், இந்த ஃபால்ஸான குரு கூட இருந்தது. அதே மாதிரி ஃபிலாசபிலாம் தப்பு தப்பாகவே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க 2024. இவங்களுடைய அந்த பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து தவறான ஆட்களை போய் நம்பினது, இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நம்ம தனுசு ஒரு குரு எங்கே இருக்கணுமோ, குரு தன்னிலை மாறி இருந்த இடம் தான் வந்து 2024. இப்போ 2025 எப்படி இருக்கும்னா, 2025 இவங்க எப்படி இருந்திருப்பாங்க, இந்த குரு மற்றவங்களோட பிலீஃப் சிஸ்டமை பாரோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க இதை சொன்னாங்க, அவங்க இதில் சக்ஸஸ் ஆனாங்க, ஒருவேளை அதை நான் எடுத்தா நான் சக்ஸஸ் ஆகிடுவனோ, இதை மற்றவங்கள பார்த்து சூடு போட்டுக்கிட்ட கதை தான் 2025 தனுசுக்கு. இவங்களுடைய அந்த பர்சனல் ட்ரூத் என்னங்கிறத அக்செப்டன்ஸுக்கு இல்லாதது. அதாவது இவங்களுக்குள்ளார இவங்க குரு இல்லையா, இவங்க தான் சொல்கிறது இந்த குரு கேட்கணும்ல. உள்ளுக்குள்ளார ஒரு குரு வந்து தட்டி தட்டி எழுப்பிட்டே இருக்குது, உண்மை இதுதான், உண்மையாக இருங்க, ரியலிஸ்டிக்காக இருங்க, நீங்கள் வந்து மற்றவங்களை பார்த்து சூடு போட்டுட்ருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு டேலண்ட்ஸ் ஜாஸ்தி. அப்போ இந்த தனுசு என்ன பண்ணுவாங்கன்னா, டேலண்ட்ஸை பில்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த டேலண்ட்ஸ் பில்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா, இவங்களுக்குள்ளார ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, இதை விட்டுருவாங்க. அவங்கனால அதை பண்ண முடியுதுங்கிறப்போ, அவங்கனாலே அதை பண்ண முடியுதுன்னா என்னால் அதை பண்ண முடியல, அதே மாதிரி நானும் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரியாலிட்டிக்குள்ளே தான் இப்போ அவங்க போவாங்க. இப்போ எப்படி இருக்கும்னா, இப்போ இவங்க இந்த தனுசு வந்து ஊர்பட்ட டேலண்ட்ஸ் உண்டு, ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. என்னால் எல்லாத்தையும் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நான் தான், அதெல்லாம் இல்லை. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்கு தான் உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இப்போ தனுசு புரிஞ்சு, அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளார இப்போ தனுசு போவாங்க. ஆன்மீக தலைவர்னா தன்னிலை அறிஞ்சு, அதுதான் அந்த ட்ரூத், அந்த உண்மை நிலை அறிஞ்சு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசான் எழுந்துட்டார், அந்த ஆசான் இனிமேல் உங்களை இயக்குவார் அப்படிங்கிறது தான். அப்போது இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க தனுசு 2026 சொல்லி கொடுப்பாங்க. டீச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்ககிட்ட. இவங்களுடைய உழைப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம குறையே சொல்ல முடியாது தனுசை. ஏன்னா இப்போ தனுசுக்கு எப்படி இருக்கணும், இப்போ நாங்கள் என்ன ஒன்றுமே பண்ணலையா, நீங்கள் எல்லாமே பண்ணினீங்க, இனி வந்து பப்ளிஷ் பண்ணணும், அது இனி வந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு அதை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க மூலிமா மற்றவங்க தானே டெவலப் ஆகிட்டே இருந்தாங்க. இனிமேல் வந்து உங்களுடைய முயற்சி உங்களுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் தான் உங்களை க்ரோ பண்ணிக்கணுங்கிறது தான் இவங்களுக்கு 2026 இவங்களுக்கு மீடியமா, ஆவரேஜா, சூப்பரா? தனுசுக்கு வந்து இவங்களுக்கு வந்து 3-4 ஜோனாக பிரியுது 2026. பிப்ரவரி வரைக்கும் ஒன்று, பிப்ரவரியில இருந்து ஜூன் வரைக்கும் ஒன்று, ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் ஒன்று, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒன்று. இந்த மாதிரி இவங்களுக்கு ஜோன் பிரியுது. இப்போ பிப்ரவரி வரைக்கும் இவங்க பிளானிங் கரெக்டாக இருக்கணும், அது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. பிப்ரவரியில் இருந்து ஒரு ஜூன் வரைக்கும் மீடியம் ஜோனில் இருக்கிறாங்க. ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் திருப்பி ஆவரேஜுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே சூப்பர் ஆகுது. அவங்களுக்கு எல்லாமே ஒரு கலந்த கலவையாக தனுசுக்கு இருக்க போகுது. இல்லை, இது எப்படின்னா, இந்த உண்மை வந்து வாழக்கூடியது, நமக்குள்ளே இருக்க உண்மை வந்து இது இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க வந்து இதுக்கு கலர் பண்ணிகிட்ருப்பாங்க, ப்ரீச் பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ரீச்சிங்கை முதல் ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் இயல்பாகவே இருந்தால் அது அழகு. நீங்கள் உண்மையாகவே இருந்துட்டு போயிருங்க, யாரை பார்த்தும் நீங்கள் சாயம் பூசிக்காதீங்கிறது தான் தனுசுக்கு சொல்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.